இசக்கி அம்மன் தமிழ்நாட்டார் தெய்வம். இசக்கி அம்மன் என்பவர் நாட்டார் பெண் தெய்வம் ஆவார். இவர் பெரும்பாலான இந்து சமய கோயில்களில் கையில் குழந்தையுடன் காட்சி தருகிறார். இந்த தெய்வத்தை பழையனூர் நீலியின் வடிவம் என்ற கருத்து உள்ளது. குழந்தை பேரில்லாத பெண்கள் இவரை வழிபட்டால் குழந்தை பிறக்கும் என்பதும், மாதவிடாய் பிரச்சனை உள்ளவர்கள் இவரை வழிபட்டால் அப்பிரச்சனை தீரும் என்பது நம்பிக்கையாகும். இந்து சமய பெண் தெய்வ கோயில்களில் பிரதானமாக இவருடைய சன்னதி அமைந்துள்ளது. தென் தமிழகத்தில் இசக்கியம்மன் வழிபாடு அதிகம் இருந்தது. இருப்பினும் தற்போது தமிழகம் முழுவதும் இசக்கியம்மன் வழிபாடு காணப்படுகிறது. இசக்கியம்மன் சிலை. அதிபதி மாதவிடாய் பிரச்சனை, குழந்தை பேறு. எழுத்து முறை இயக்கி இசக்கி. ஆயுதம் சூலம். இசக்கியம்மன் இசக்கி கூட்டல் அம்மன். இசக்கி என்ற சொல்லானது இயக்கி என்ற சொல்லின் மருவிய வடிவமாகும். இயக்கி என்ற பொதுமை பெயரை உடைய பலருள் இவரும் ஒருவர். இவரைப் போல எண்ணற்ற இயக்கிகள் உள்ளதாக நம்பப்படுகிறது. இவ்வாறான இயக்கிகளில் சிலர் மட்டுமே வழிபடப்படுகிறார்கள். பொதுவாக குழந்தை கையில் வைத்து கொண்டு இருக்கக்கூடிய வடிவம் மற்றும் கைகளில் குழந்தை இல்லாத வடிவம் என இரு வடிவங்களில் வழிபடப்படுகிறார். அவர்களில் இயக்கியம்மன் மட்டுமே வழிபடப்படுகிறார். இயக்குபவள் என்ற அர்த்தத்தில் பல எச்சிகளை அளிக்கின்றனர். சமண சமயத்தில் தீர்த்தங்கரர்கள் பலரின் காவல் தெய்வங்களாக இந்த இயக்கிகளில் சிலர் இருந்துள்ளார்கள். இயக்கியம்மன் சிவப்பு சேலை அணிந்தும் இடது கையில் குழந்தையை தூக்கி இடுப்பில் வைத்தவாறு வலது கையை ஓங்கியபடி சூலத்தையோ கத்தி ஏந்தியவாறு உள்ளார். சில இடங்களில் சிவப்பு சீலை என்று வெறு கச்சையுடன் இருக்கும் சிலைகளும் கையில் குழந்தையின்றி இருக்கும் சிலைகளும் உள்ளன. இசக்கியம்மன் வழிபாடு. இசக்கியம்மனை அவர் இருக்கும் இருப்பிடத்தின் பெயரோடு அழைக்கின்றனர். சமண சமயத்தவர்களின் இசக்கிகள் வழிபாட்டிலிருந்து இது இசக்கியம்மன் வழிபாடு வந்திருக்கலாம் என கருதப்படுகிறது. இசக்கியம்மன் அனைத்து ஜாதி சமூகங்களின் குலதெய்வமாக உள்ளார். குறிப்பாக சுடலை மாட சாமி கோவில்களில் இடம்பெற்றிருக்கிறார். நேர்த்திக்கடன்கள். தொட்டில் பிள்ளை, சேலப்பிள்ளை. கோயில்கள். பல கோயில்கள் உள்ளன. காளியகல் இசக்கியம்மன் கோயில், சுப்பிரமணியபுரம் இசக்கியம்மன் கோயில், கன்னியாகுமரி இசக்கியம்மன் கோயில் என்ற தமிழ்நாட்டில் பல்வேறு கோயில்கள் உள்ளன. இதற்கு நூல்கள் ஆதாரங்கள் எல்லாம் உள்ளன.